ஓகே, அந்த ரொம்ப நன்றி. நீங்கள் ரைட்டில் இருந்ததா சொன்னீங்க, நான் இன்வைட் பண்ணதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஐயோ கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ போய்ட்டோம். கூட்டமாக தாங்க இருக்குது. சரி ப்ரோ போய்ட்டோம். ஓகே ஓகே ப்ரோ ஓகே. பாய். கால் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? அதான் நிறைய பேர் சொன்னாங்க அங்கேயும். சரி நான் போய்ட்டானே. சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால தாங்க பெருசாக விளாக் பண்ண முடியல. உள்ள நான் ஹெல்மெட்டே கழட்டிட்டேன். ஃபுல்லாக விளாக் பண்ணவே முடியல. கூட்டமாக இருக்கா அண்ணா? அண்ணா நல்லா இருக்கீங்க? எப்படி ஜாலியாக இருக்கீங்க? ஏதோ இப்படியே சொல்லு. மறக்காம எல்லாருமே அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் வீடியோஸே போடுறதில்ல. ஹேஃபமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏங்க சுத்தர டைம் ஆகிட்டுங்க. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 9 மணி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன்னா அசாரனை ஷாப் ஓப்பனிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு, அதுக்கு போகலான்னு இந்தான்னு டைம் ஆகிட்டுங்க. போய்ட்டு ஹைராக்கு போய்ட்டு பெட்ரோல்லன்னு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பெட்ரோல் ஊற்றணும். பார்த்தா வண்டி பேட்ரி உட்காந்து போட்டு இங்கிட்ட அங்கிட்ட டோ பண்ணி தள்ளி பார்த்துட்டோம். நார்மலாக தள்ளி வச்சுட்டோம். பின்னாடி ஒரு ஆளை விட்டும் தள்ளி விட்டு பார்த்துட்டோம். ரெடி ஆகிற மாட்டோம் இல்லை. சரின்னு அதுக்கப்புறம் சரி மாயாவே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தான் மாயா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கட்டுன்னு விட்டேன். அதுக்கும் இப்போ பத்தலை. இதனால தான் மாயா கைக்கு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், மாயா மட்டும்தான் ஓடிட்டுருப்பா. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஒரே ஸ்ட்ரெச்சாக திருச்சி போக வேண்டியது தான். திருச்சி போயிட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. மன்னார்குடி தாண்டி ஹைவேல பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே தெரியுதா? இதாங்க வடூர். போன வீடியோ ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துட்டு போய் தூர்வாரிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வர்றப்ப நின்று காமிக்கிறேன். ஆனால் இப்போ சுத்தர டைம் இல்லை. நம்ம பாருங்கள் இன்னும் திருச்சி 80 கிலோமீட்டர் மேலே இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிட்டுங்க. டைம் லேட் ஆகிட்டு. பொறுமையாக ஐயோ ஹைரானால தான் லேட் ஆகிட்டு. என்ன பண்ணுற, சீக்கிரம் முடிஞ்ச அளவு வேகமாக போய்ட்டுருக்கேன். அதனால தான் விளாக் பண்ண முடியல. நான் திருச்சிக்கிட்ட போய்ட்டு சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு. திருச்சின்றேன், தஞ்சாவூர் வந்துட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 9:50 ஆகிட்டு. ஆனால் 10 மணிக்கு ஷாப் ஓப்பன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. இன்னும் 57 கிலோமீட்டர் இருக்கா? ஐயோயோ, நானும் முடிஞ்ச அளவு விரட்டி வந்துட்டாங்க. எவ்வளோ தான் வரட்டும், 1 மணி நேரத்தில் 2.25 மணி நேரம் காட்டுது மேப்பில். நான் இப்படி அந்த அளவுக்கு விரட்டி வந்தேன். நான் 30 நிமிஷத்துலேயே தஞ்சாவூர் வந்துட்டேன். என்னங்க ஹைவே நல்ல ஹைவேவாக இருக்கும். விரட்ட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நீ எது அதனால தான் வீடியோவில் எதுவும் காமிக்கலை. இல்லைங்க நான் திருச்சிகிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா இப்படியே திருச்சிக்குள்ளே வந்துட்டோங்க. இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தான் உள்ளே தான் இருக்கும். ஐயோ நல்லா எனக்கு ஏற்கனவே முதுகு பெயினாக இருக்கா. இதில் இப்போ வேறு ரொம்ப அட்டி வாத்து மாட்டம் நடந்து போகிறேன். கடைக்குள்ளே இப்போ ரெட்டாக நடக்கும்போது வாத்து மாட்டம் நடந்து போகிறேன்னு நினைக்கிறேன். போயிட்டு காலிலேருந்து சாப்பிட வேற இல்லைங்க. வயிற்றெல்லாம் ஒரு பட்டை கப்ப ஆரம்பிச்சுது. இப்போ தான் வலிக்க. இங்கே ஏர்போர்ட் இங்கே தாங்க இருக்குங்கிறேன். கிட்ட தான் இருக்குது ஏர்போர்ட் தாண்டிட்டோமான்னு தாண்டலை. ஏர்போர்ட்டு திருச்சி ஏர்போர்ட்டு காமிக்கிறாங்க. திருச்சி ஏர்போர்ட்டு தெரியுதா? ஆனால் இது பேக் சைடு அவுட்ரு. ஏன்னா ரிட்டன் உள்ளேருந்து வெளில வர பாதை அவுட்ரு. இங்கேருந்து போனோன்னா எப்படி திரும்ப போகணும் என்ன காட்டுறேன். எங்கேங்க என்ட்ரன்ஸு காணும். குட்டி உண்டா இருக்கு. இங்கே இருங்க, இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போனோம்னா உள்ளே போய்ட்டு ஆனால் நம்ம இனிமேல் ஏர்போர்ட்டு ஏன்னா ஃப்ளைட் வ்ளாக் பண்ணலாம். ஃப்ளைட் ஓட்டி வ்ளாக் பண்ண போகிறேன்னா டிமார்ட் இருக்குது பாருங்க. இங்கே இருங்க, வரப்போ டைம் இருந்துச்சுன்னா போகலாம். இங்கே வந்தாலே தான் தனியாக கப்புள்ஸாக போவோம், கடுப்பாகும். பிக் ஷாப்பு வந்துட்டோம். ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியலையேங்க. ஐயோ கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டமாக தாங்க இருக்குது. ஆனால் எப்படி எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. அவுச்சு அந்த அளவு இருக்குது. பார்த்துட்டேன் நான். ஐயோ என்னங்க வரேன். இன்னும் இவ்வளோ செப்பல் கிடக்கு. அம்மா கூட்டமாக இருக்கா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? எப்படி
ஜாலியாக இருக்கீங்க? ஏதோ இப்படியே சொல்லு. டைம் ஆகிட்டு நினச்சிட்டு வேகமாக இருந்தேண்ணா. டைம் ஆகிட்டு நினச்சிட்டு பெங்களூர் போயிட்டு இன்னும் தூங்கவே இல்லை. அப்படியே நேராக அப்படியே வந்துட்டோம். எங்கே போயிருந்தீங்க? ரைடு போயிருந்தேன்ப்பா. சரி சரி சரி. அதான் போயிட்டு ஸ்டே கூட பண்ணல, அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு. சரி வெயிட் பண்ணி. சரிண்ணா. ம் ஐயா கூட கேட்கலாம் வா. புடிங்க சேர்ந்து கட் பண்ணுவோம். வாங்க அங்கிட்டு வாங்க. நான் வரேன், கொஞ்சம் கடையில் பிஸி. வாங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹீட்டாக இருக்கேன். ஏசி போட்டலாம் நிற்கிறோம். ஸ்லோவாக போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக ஹெல்மெட் இல்லாமல் பார்த்துருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எப்போ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஹெல்மெட்டை கம்பல்சரி வேர் பண்ணணும். சரியா? ஆக்சிடென்ட்ன்றது நம்ம தெரியாமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அது நம்ம பக்கத்தில் கடைக்கு போகும்போது நடக்குமா, இல்லை ஹைவேல ஊருக்கு போகும்போது நடக்குமான்றது நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ பேசிக், அதாவது ஒரு ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு நார்மல் ஹெல்மெட்டோ ஏதோ ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ரைடிங் கல்ச்சர் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு எல்லாருமே வந்து பிளாக் செட். அண்ணன் வந்து சொன்னார், நம்ம இங்கேருந்து பக்கத்தில் தான் போகிறோம், ஆனால் நம்ம ஒரு சில டைம் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறோம், பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னார். அது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட்டு. நம்ம பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வேகமாக அவசரமாக போவோம். பட் அந்த நேரத்தில் வேகமாக போனால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகுங்களே கிடையாது. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்க சான்சஸ் இருக்குது. நானுமே ஒரு சில தப்புகள் வந்து பண்ணுறேன். என்னன்னா, கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பேன், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சொல்லுவாங்க. அதே டைம் ஹெல்மெட் எடுத்துருந்தோம், ஹெல்மெட் வந்து கிடைக்காது. நான் என்ன டக்குனு இங்கே போகும்போது அப்போ ஹெல்மெட்ஸ் இல்லாமல் போடுவேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதையுமே ஃபுல்லாக தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். லோக்கலில் ஓட்டணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் போட்டு தான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து அனுபவிச்சேன். அவ்வளோதான் சொன்னேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளம்ப வேண்டியதான். எல்லாம் பேசிட்டு தான் சுத்த நேரம் அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும். போயிட்டு இங்கே பாருங்க, ஃபுல்லாக கூடி வேலை போட்டு வந்தேன்னா உள்ளேனா ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். கடைக்கு வந்து அண்ணன் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். அண்ணன் கடைக்கு எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் அது லிங்க்கு கீழே தரேன், அட்ரஸும் கீழே தரேன். அவ்வளோதான், கிளம்பிட்டுமாண்ணே. ஓகே, அந்தன் ரொம்ப நன்றி. நீங்கள் ரைட்டில் இருந்ததாக சொன்னீங்க. நான் இன்வைட் பண்ணதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சூன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். சரிண்ணா. மறக்காமல் எல்லாருமே அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆனால் வீடியோஸே போடுறதில்ல. சூன் நம்ம புது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். சரி, ஓகே பாய். ஓகே, பை பை பை. ஃபைனலி இங்கே ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மா இங்கே பாருங்கள், தெரியுதா கூட்டம்? ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. நான் வெளில வந்துட்டு என்னென்னு பேசுகிறேன், ஐஃபோனில் வ்ளாக் பண்ணுறேன். பாய். கால் பண்ணுங்கள் ப்ரோ. சரி ப்ரோ. புதுக்கோட்டையா ப்ரோ? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, போயிட்டேன். ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதான் நிறைய பேர் சொன்னாங்க அங்கேயும். ஆமாம் ப்ரோ. ஓ, எப்போ ப்ரோ கிளம்புனீங்க? சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, போயிட்டா ப்ரோ. சரி ப்ரோ, போயிட்டு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே அண்ணா. ஆமாண்ணா. போயிட்டாண்ணா. சரி சரிண்ணா, போயிட்டாண்ணா. சரி ப்ரோ. செட் ஆகிட்டு இடக்கு பாரு. சே
அடுத்து எங்கே நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் மேப் வேறு தெரில. இங்கே சூப்பர் பைக்கு அம்மா ஃபுல் சிஸ்டம் வச்சுருக்காங்க இருக்கு. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம். முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. அப்போ நம்ம இப்படி தான் திரும்ப முடியும். அவங்க 3 தடவை அவ்வளோதான். ஆனால் எப்படி போகிறோன்னு தான் தெரில, ரூட்டு தெரில. நின்னுங்கண்ணா நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க, செம கூட்டமாக இருந்துச்சு, க்ரௌடாக இருந்துச்சு. அதனால தான் ஐயோ இன்னும் பட்டுன்னு கூடி சவுண்ட் அடிக்குது. சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால தாங்க பெருசாக விளாக் பண்ண முடியல. உள்ள நான் ஹெல்மெட்டே கழட்டிட்டேன், ஃபுல்லாக விளாக் பண்ணவே முடியல. நிறைய நம்ம ஃபேமிலி நிறைய பேர் இருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால் நிற்க முடியல அங்கே. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். மணி பார்த்திங்கன்னா 11:40. 11 மணிக்கு உள்ளே போனோம். 40 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம பசங்களோட. அதுக்கப்புறம் வெளில கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் ஃபேமே. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, யார்கிட்டையும் பேசலை அப்படி இப்படின்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எல்லார்ட்டையும் முடிஞ்ச அளவு பேசினேன். சரி ஃபேமே, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான்.